இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். மத்திய அமைச்சர் அமித்ஷா நடத்தும் அரசியல் சதுரங்கம், அவருடைய அரசியல் சித்து விளையாட்டுக்கள் தமிழகத்தில் முடிவுக்கு வரும் என்று சொல்கிறார்கள் பல அரசியல் விமர்சகர்கள். துக்ளக் பத்திரிகையின் வாசகர் என்ற பெயரில் ரவி என்பவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில், தமிழகத்தில் அமித்ஷாவின் ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது, திமுக கட்சிக்கு இந்த மாநிலத்தில் முடிவுரை எழுதப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த ரவி என்பவர். நான் என்ன கேட்கிறேன், தமிழகத்திலே திமுக என்கின்ற கட்சி இருக்குமா இருக்காதா என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய பிரச்சனை. திமுக ஆட்சியும் அந்த கட்சிக்கும் முடிவுக்கு வந்தால் அதை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் நாம் அல்ல. திமுகவே தமிழகத்திற்கு தேவையில்லை என்ற கொள்கையில் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த கட்சி இருக்குமா இருக்காதா என்பதை பற்றி எல்லாம் கவலை நமக்கு இல்லை. சரி, திமுக இல்லை என்றால் அடுத்து அந்த இடத்திற்கு அதிமுக வருமா என்றால் அதுவும் இன்றைக்கு $1,000,000 கேள்விதான். ஏனென்றால் அதிமுக கூட்டணிக்கு இன்னும் சரியான கூட்டணிகள் அமையவில்லை. தமிழகத்திலே மிகச்சிறந்த அடித்தளம் இல்லாத, இன்னும் சொல்ல போனால் அடித்தளமே இல்லாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை நம்பி அதிமுக, அதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து விட முடியுமா என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறிதான். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை மட்டுமே நம்பி ஆற்றிலே நீந்தி அதிமுக என்கின்ற கப்பல் கரையேற முடியாது. அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் தமிழகத்திலே ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவில்லாமல் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற முடியாது. காரணம், 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டு 39 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. கிட்டத்தட்ட 8 தொகுதிகளுக்கு மேல் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி கண்டு பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. குறைந்தபட்ச ஓட்டுகளையே வாங்கினாலும் கூட திமுக கூட்டணி 39 தொகுதிகளையும் வென்றுவிட்டது. அந்த கட்சி தோற்கக்கூடிய தொகுதியெல்லாம் வென்றது என்று சொன்னால் அதற்கு அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்த நிலைப்பாடு, அமித்ஷா எடுத்த அரசியல் நடவடிக்கை, அமித்ஷா நடத்திய அரசியல் சதுரங்க நாடகம்தான் காரணம். அதை தவிர வேறு எதுவும் காரணம் கிடையாது. சரி, திமுகவிற்கு பதிலாக அதிமுக ஆட்சிக்கு வரவில்லை என்றால் வேறு யார் ஆட்சிக்கு வருவது? ஆட்சிக்கு வரக்கூடிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டால் தமிழகத்தில் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் டெபாசிட் பெற முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தமிழகத்தில் பெரும்பாலான தொகுதியில் டெபாசிட்டை இழக்கும். எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது. ஆகவே திமுகவிற்கு மாற்றாக இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் இருக்கின்ற ஒரே கட்சி அதிமுக தான். அதிமுகவிற்கும் இன்னும் வலிமையான கூட்டணி அமையவில்லை. வலிமையான கூட்டணி அமையாமல் அமித்ஷா 64 நாள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே பிரச்சாரம் செய்தாலும் கூட அதிமுக கூட்டணி வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் அமித்ஷா பேசுகின்ற இந்தியே தமிழ்நாட்டில் பலருக்கு புரியாது. அமித்ஷா இந்தியிலே பேசுகிறார் என்று சொல்லியே அமித்ஷாவுடைய பிரச்சாரத்தை ஒரே நாளில் திமுகவை சார்ந்தவர்கள் முடித்து கட்டி விடுவார்கள். ஆகவே அமித்ஷா தமிழகத்தில் வந்து எதையும் சாதிக்கவும் முடியாது. அமித்ஷா குஜராத்தில் சாதித்திருக்கலாம், வட இந்தியாவில் சாதித்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போன்ற வேறு எந்த தேசிய கட்சியும் இனி தமிழ்நாட்டில் எழுந்து நிற்க முடியாது. திமுக அதிமுகவிற்கு மாற்றாக தமிழ்நாட்டிலே உருவாகின்ற இன்னொரு மாநில கட்சி தான் இவர்களுக்கு மாற்றாக வளர முடியுமே தவிர தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ இனி ஆட்சி அதிகாரத்தின் பக்கத்தில் வரவே முடியாது. சரி, நான் கேட்கிறேன், திமுக ஆட்சியை முடித்து கட்டட்டும், அமித்ஷா வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வராது, அது ஒரு பக்கம். திமுக ஆட்சியை முடித்து கட்டுகிறோம் என்று சொல்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆள்கின்ற பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கு என்ன நிலைமை? திமுகவிற்கு நிகராக அல்லது திமுகவை மிஞ்சுகின்ற வகையில் அந்த மாநிலங்களிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது.
மணிப்பூர் மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிதான். ஆனால் அந்த மாநிலத்திலே இலங்கையில் நடந்த கொடுமைக்கு நிகரான கொடுமைகள் நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கும் பிணத்தை மூங்கிலே கட்டி தூக்கி கொண்டு செல்லக்கூடிய அவலம் நிலவுகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகின்ற உத்தரப்பிரதேசத்தில். இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகின்ற பல மாநிலங்களில் தனி மனித ஆண்டு வருமானம் மற்ற கட்சி ஆட்சி நடத்துகின்ற மாநிலங்களை காட்டிலும் குறைவாகவே இருக்கிறது. அப்படி என்ன பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்திய மாநிலங்கள் சாதித்து கிடித்து விட்டது? அமித்ஷா தமிழ்நாட்டிலே சாதித்து விட முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியும் எந்த காலத்திலும் தலை தூக்க முடியாது. ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 1-2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி பெற முடியுமே தவிர, அமித்ஷாவை போன்ற இன்னும் 50 அமித்ஷாக்கள் வந்தாலும் கூட தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி கோலேச்ச முடியாது. அண்ணாமலை இருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருப்பதை போல காட்டப்பட்டது. ஆனால் அது வளர்ச்சி அல்ல, அது விளம்பரம். அப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தை தான் அண்ணாமலையால் கொடுக்க முடிந்ததே தவிர, அண்ணாமலையாலும் பாரதிய ஜனதா கட்சியை வெற்றியின் பாதையை நோக்கி அழைத்து செல்ல முடியவில்லை. இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் வந்ததற்கு பிறகு இன்றைக்கு அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை. அமித்ஷா என்ற பெயரை சொல்லி மட்டுமே தமிழ்நாட்டிலே மிரட்டி தமிழ்நாட்டிலே காரியத்தை சாதித்து விடலாம் என்று நினைத்தால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு பகல் கனவாகத்தான் முடியும். தமிழகத்திலே இருக்கின்ற கட்சிகளை மிரட்டி விடலாம், அதன் மூலம் கூட்டணி அமைத்து விடலாம். அந்த கூட்டணியின் மூலம் அந்த கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்கி ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைத்தால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு பகல் கனவாகத்தான் முடியும். அதிமுக கூட்டணியில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு கட்சி மட்டும் இணையவில்லை என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இல்லை என்றால், மீண்டும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தமிழகத்திலே படு தோல்வி அடைவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே அமித்ஷா காண்கின்ற பகல் கனவுகள், அமித்ஷாவை சுற்றி தமிழகத்திலே சில ஊடகங்கள் கட்டமைக்கின்ற அந்த விளம்பரங்கள், சில ஊடகங்கள் அமித்ஷாவை பற்றி இன்றைக்கு சுற்றி பிணைந்து கொண்டிருக்கின்ற அந்த கதைகள் எதுவும் தமிழ்நாட்டிலே நடக்காது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பக்கத்திலே இருக்கின்ற கேரள மாநிலத்திலும் நடக்காது. கேரளாவில் ஐயப்பன் கோயில் பிரச்சனையில் நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பை காரணம் காட்டி மற்ற மாநிலங்களில் இருந்து பலரை அழைத்து கொண்டு போய் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதாக காட்டினார்கள். கேரளாவே பாரதிய ஜனதா கட்சியின் பின்னால் அணிவகுத்து வந்துவிட்டது என்றெல்லாம் காட்டி ஊடகத்திலே மிகப்பெரிய விளம்பரத்தை கொடுத்தார்கள். ஆனால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பார்த்தால் அங்கே பாரதிய ஜனதா கட்சி புஸ்வானமாகிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சி அங்கு அதிர் வேட்டுக்களை போடும் என்று நினைத்தால் அது வெத்து வேட்டாகிவிட்டது. அதே நிலைதான் தமிழகத்திலும் தொடரும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.